சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த கில்லர் கிட்ட இருந்து கரெக்டான டைம்ல நம்ம டோய கோவன் தான் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க அங்க இருந்து காப்பாத்திருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இதே நேரம் இந்த படிக்கட்டு வழியா டோயை தேடி வந்திருக்கிற சானி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துறான். கோவானுக்கு போன மாதிரி இவனுக்கு வந்து எமர்ஜென்சி மெசேஜ் வந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேருடைய நம்பரும் அந்த எமர்ஜென்சி கால்ல சேவ் ஆகி இருக்கிறதுனால எதுவும் பேசாம சான் சோகமா அங்க இருந்து வெளியே போறான். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம டோய் அவங்களுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது சான் தான் அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். நடந்ததை நினைச்சு நீ ஏன் அப்படியே உட்கார்ந்துருக்க, நான் வேணும்னா டாக்டர் கால் பண்ணி வர சொல்றோமான்னு கேட்கறான். அதுக்கப்புறம் நம்ம கோவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்றான், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அந்த கில்லர் எங்க இருக்கான்னு தெரியல, வேற எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டான் போல இருக்கு. உன்னோட எலக்ட்ரானிக் லாக் டோரை கூட ஈஸியா உடச்சிட்டு உள்ள வந்திருக்கான். இதை கேட்டதும் நம்ம டோய் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. அந்த கில்லர் நினைச்சிருந்தா என்ன எப்போ சாகடிச்சிருக்கலாம், ஆனா அப்படி பண்ணவே இல்லை. என்ன டார்ச்சர் பண்ணி நான் பயப்படுறத பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். டோய் அவங்களுடைய போன் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா வழியா அந்த கில்லரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறாங்க. அவன் கழுத்துல அடிப்பட்ட மாதிரி மார்க் இருக்கிறத பார்த்ததும் டோயும் கோவனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு டைம் இவங்க கில்லரை பார்க்கும்போது அவனுடைய ஃபேஸ் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா அவன் கழுத்துல அடிப்பட்டிருக்க அந்த மார்க் வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே ஒரே பர்சன் தான். அப்படின்னா அவனுடைய ஃபேஸை மறைக்கிறதுக்கு அவன் எல்லா டைம்லயும் மாஸ்க் யூஸ் பண்றான். அதனாலதான் அன்னைக்கு என்னோட பவரை யூஸ் பண்ண அப்புறமே என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவும் நம்ம சேனுக்கு புரியல. என்னென்னமோ சொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவனை கூப்பிட்டு சேன் பேசுறான், நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. டோய் அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரி அந்த துணியை கட்டி வச்சிருக்கான். நீ அவளை காப்பாத்துறதுக்காக வந்து அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் படிக்கேட்ல ஒன்னா நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறேன்னா, நான் டோய் கிட்ட இதை பத்தி பேசினா அவன் கண்டிப்பா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. ஏன்னா டோய் சின்ன வயசுல இருந்து எப்படிதான் அவளுடைய பிரச்சனையை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டா. எனக்கு டோயை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவளோட விஷயத்துல நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டோய்க்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரே பர்சன் இப்ப நான் தான் சொல்லிடுறான். இதை கேட்டதும் கோவனுக்கு செம கடுப்பு. இது டோயோட பர்சனல். அவ இந்த விஷயத்துல உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சானா இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நீ மட்டும் தான் டோயை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற ஒரே பர்சன் சொன்னால, அப்படிலாம் கிடையாது. இவனுக்கும் டோய் மேல கேர் இருக்கு அப்படின்றத இன்டெரக்டா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சேன் உள்ள வந்து பார்த்தா டோய் பால்கனில தான் உட்கார்ந்து இருக்காங்க நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு. இப்போ நீ அந்த கில்லரை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க எனக்கு சரியா சொல்ல தெரியல. என் லைஃப்ல நான் இறந்து போற விஷயத்த நினைச்சு இது வரைக்கும் பயந்ததோ இல்ல கவலைப்பட்டதோ கிடையாது. நான் இவ்வளவு நாள் என்னமோ தைரியமா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப நான் அப்படி இல்ல. அந்த கில்லர் இப்ப கூட என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அவன் எப்ப மறுபடியும் என்ன தேடி வருவான்றது தெரியல. நான் அவனை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அவனுடைய அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிட்டு அவன் என்ன தேடி வரான். ஒரு செக்யூரிட்டியா, எம்ப்ளாயா இல்ல ஒர்க்கரா, நாளைக்கு அவன் எப்படி வருவான்றது கூட எனக்கு தெரியாது. இவங்க இவ்வளவு பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் சேன் என்ன சொல்றான், நீ இனிமே உன்னுடைய லைஃப்ல தனியா கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை எப்பவுமே சேஃபா பாத்துப்பான்னு சொல்றான். உன்னோட முடிவு என்னன்னு கையை நீட்டிட்டு நின்று இருக்கா. நம்ம டோய்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்து அவங்களுக்கு ஷாக் தர்ற மாதிரி நம்ம கோவனும் வந்து, நானும் முடிவு பண்ணிட்டேன், டோய் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனும் கையை நீட்டிட்டு இருக்கா. நம்ம டோய்க்கு ஒரே குழப்பமாகிடுது. நீங்க ரெண்டு பேரும் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். கோவனும் பதிலுக்கு இதுக்கு என்ன உனக்கு டைம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல இருக்க நம்ம டோய் நேத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களை ப்ரப்போஸ் பண்ணதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. லைஃப் நமக்கு நிறைய சான்ஸ் தரும், அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம தான் கரெக்டா செலக்ட் பண்ணி ஆகணும். வெளியே உட்கார்ந்து இருக்க நம்ம கோவான் டைரக்டா அவங்களை அங்க இருந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். டோய் அவருடைய முடிவை சொல்றதுக்கு ஏன் லேட் பண்றான்னு எனக்கு தெரியல. ஒரு சாதாரணமான ஹியூமன் அந்த சேனு அவங்க கூட போய் என்ன கம்பேர் பண்ணி பாக்குறா. இப்படி எல்லாம் அவனுக்குள்ளாரே பேசிட்டு அங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா அதுல சேனு புகழ்ந்து பேசுற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்ததும் பேப்பர் தூக்கி போட்டுறான். அப்ப நம்ம கோவானுக்கு ஒரு கால் வருது, பாஸ் நான் அவங்க பின்னாடி அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. இவனும் திரும்பி பாக்குறான், அது பார்க் தான். அதுக்கப்புறம் இவனும் பார்க் கூட போய் உட்காந்து பேசும்போது கேக்குறான், எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வரதுக்கு இப்படி பதுங்கி வர, என்ன விஷயம்னு கேட்க, எல்லாம் அந்த செக்ரட்டரி ஷின் இருக்காங்களே அவங்கள நினைச்சு பயந்தான். என்ன பார்த்த கோவத்துல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து என் தலையில அடிச்சு உடைச்சிட்டாங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அடிச்சதை இப்போ வரைக்கும் என்னுடைய கழுத்துல வலிக்குது. பாஸ் இதெல்லாம் விடுங்க, நான் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய டிஷஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம கோவான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். நீ எனக்காக இவ்வளவு ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தர்ற அளவுக்கு உண்மையாவே என் மேல உனக்கு பாசம் இருக்கா என்ன? இதெல்லாம் இந்த யூன் பண்ற வேலை தான் எனக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் அவகிட்ட சொல்றதுக்காக நீ ஒரு ஸ்பை மாதிரி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. பாஸ் உண்மையாவே அப்படிலாம் இல்ல, நீங்க என் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு பார்க்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் டோய்க்கு அந்த கில்லரால பெரிய பிரச்சனை. ஆனா எப்படியும் அவளை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் நான் அவளை மேரேஜ்க்கு கூட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்ல பார்க்குக்கு இவன் சொன்னது புரியல போல இருக்கு. பாஸ் என்ன சொல்றீங்க, நீங்க டோயை மேரேஜ் பண்றேன்னு சொல்லி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணீங்களா? கோவானும் கடுப்பாகி அங்க இருக்கிற ஸ்பூன் எடுத்து அவனை மிரட்டிக்கிட்டே, நான் சொல்றது எப்பவுமே உனக்கு சீக்கிரம் புரியாதா, நான் தான் அவளை மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்றேன். இதை கேட்கிற பார்க்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க தானே டோய் வந்து உங்களை மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணான்னு சொன்னீங்க. அவங்க ஒரு ஹியூமன், அவங்கள போய் மேரேஜ் பண்றதா நீங்க சொல்றீங்க. என்னால இதை நம்பவே முடியல. பார்க்கு இப்படி எல்லாத்தையுமே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. போற வர்றவங்க எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. கோவானும் பதிலுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். டோய் வேற யாரையாவது மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தா நான் எப்படி போய் அவருடைய கையை டச் பண்ணிட்டே இருக்கிறது? இத்தனை வருஷத்துல கோவான் இப்படி எல்லாம் பொறுப்பா பேசினதே இல்ல. அதனால இதெல்லாம் பாக்குற பார்க்கால இதை நம்ப முடியல. பாஸ் அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் ஒரு சிங்கிள் டீமனா இருந்தீங்க. இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமான பொண்ணுக்காக
எனக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு. இதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க டோயை மேரேஜ் பண்ண போற விஷயம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே இவன் செம டென்ஷன் ஆவா. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பார்க் சொல்ல, என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு இவன் சொல்றான். இதே நேரம் ஆபீஸ்ல இருக்க சாயை நம்ம காட்டுறாங்க. அவங்க டேட்டிங் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது ஏதோ ஒரு லக்கி கார்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் வரல. பேட் லக் சிம்பிள் போட்டிருக்க ஒரு கார்டு தான் வந்திருக்கு சாய்க்கு. அப்ப அவங்களுக்கே தெரியாம திடீர்னு அவங்க பக்கத்துல வந்து உட்கார டோய் வேணும்னே அவங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த கார்டை பார்த்ததும் அவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, இது எந்த மாதிரியான பேட் லக்? உங்களுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. இந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காங்கல்ல டோய், அவங்க கிட்ட நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட பேட் லக் தான் இது. அப்படியே சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது டோயின்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. நீ என்னோட கேபினுக்கு வானா அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி சாயை உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க பயத்துல போய் டோய் கிட்ட உளறிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நான் உங்களை பத்தி எப்பவும் எங்கேயும் இப்படிலாம் பேசினதே இல்ல. இன்னைக்குதான் வாய் தவறி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டேன்னு சொல்ல, நான் உன்னை உள்ள வர சொன்னதே வேற விஷயத்துக்காக. அந்த லக்கி கார்ட்ஸை பத்தி உனக்கு நிறைய தெரியும், அதை நீ ரொம்ப நாளா யூஸ் பண்றதானே அப்படின்னு அந்த எல்லா கார்ட்ஸ்ல இருந்தும் நம்ம டோய் ஒரு கார்டு செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த கார்டுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரியாது. எல்லாத்தையுமே சாய் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதோட அர்த்தம் ரீயூனியன் அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட லைஃப்ல ஒன்னா சேர போறீங்க. என்ன நம்ம லைஃப்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டா ஒரு கார்டு வந்திருக்கேன்னு டோய் யோசிச்சுட்டு இருக்கிற இதே நேரம் சான் ஆபீஸ்க்குள்ள வர, அதுவும் கையில ஒரு பொக்கேவோட. வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம கோவானும் இவன் எங்க கையில பொக்கேவோட போயிட்டு இருக்கான்னு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். சான் அவங்களுடைய கேபின்குள்ளார என்ட்ரானதுமே டோய் அவங்கள பார்த்து கையில என்ன இது ஃபிளவர்ஸ்னு கேட்க, இதை நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து உன்னை மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் சரியா பண்ணல. 2 பேரும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு யாருக்கும் வாயில வார்த்தை வர மாட்டுது. இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக டோய் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சானும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கோவானால தான் பொறுத்துக்க முடியல. அங்க என்ன அவ்வளவு பெரிய காமெடியா நடந்திருக்கு. 2 பேரும் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்க பார்க்கும், பாஸ் எனக்கு என்னமோ நீங்க அவங்க 2 பேரை பார்த்து பொறாமப்படுறீங்களோன்னு தோணுது. பார்க் தேவையில்லாம பேசாத. அந்த சான் ஒரு ஆளு, அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? நான் யாரு அப்படின்றத மறந்துட்டு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இவன் இங்க இருந்து வெளியே அனுப்பணுன்றதுக்காகவே செக்ரட்டரி சின்ன அங்க வராங்க பாருன்னு சொல்ல, பார்க் இங்க இருந்து பயந்து ஓடிடுறான். ஓவரா டென்ஷன் ஆனதுனால நம்ம கோவானு ஹேண்ட் வச்சிருந்த அந்த காஃபி எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். உள்ள வேற சானும் டோயும் அவங்க சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயங்கள்லாம் பத்தி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சான், சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீ ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருப்ப. இத்தனை வருஷத்துல நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. நேத்து நீ நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளவு பொறுமையா இருந்த. அவனும் பதிலுக்கு, டோய் நான் அவனை நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்தா நினைக்காத. எனக்கு ஒன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கும். நீ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகும்போது கோவனை மேரேஜ் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு கடுப்பா இருந்தது. இது என்னோட ஃபீலிங்ஸ், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ இதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீ உனக்கான டைம் எடுத்து உன்னுடைய முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம கோவான் இன்ஸ்டன்ட் காஃபி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கோவத்துல பவுடர்லாம் அதிகமா கலந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த ஒர்க்கரும், கோவான் உனக்கு இப்ப புரியுதா? நான் சொன்னல இன்னைக்கு நான் டென்ஷனா இருக்கும் போதுல நான் ரிலாக்ஸ் ஆக்குறதே அந்த காஃபி தான். இப்ப நீயும் அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னு கேட்க பதிலுக்கு நம்ம கோவான், இப்ப அது முக்கியம் இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருத்தவங்க வேற ஒரு பர்சனுடைய நம்பரை அவங்களுடைய எமர்ஜென்சி கால் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த பர்சன் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் அவங்களுக்கு தெரிஞ்சவர்னு அர்த்தம். அவனும் கையில வச்சிருக்கிற ஒரு புக் எடுத்து கோவான் கிட்ட காட்டி பேசிட்டு இருக்கான். இந்த புக்கோட பேரு 100 Tips for First Love. இவ்வளவு நேரம் அவனை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருந்த நம்ம கோவானுக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நானும் டோயும் படிக்கேட்ல நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா எப்படி அந்த இடத்துக்கு சான் வந்தான்? நான் மட்டும் தான் அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கேன்னு நினைச்சேன். இந்த சானோட பேரும் லிஸ்ட்ல இருக்கு, அவனுக்கும் மெசேஜ் போயிருக்கு. அதனாலதான் கரெக்டா அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் காஃபியை வேக வேகமா குடிச்சிட்டு அந்த புக்ல இருக்கிற டிப்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு கோவான் அங்க இருந்து வெளியே வரும்போது சான் அவங்ககிட்ட வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். கட் பண்ணா 2 பேருமே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. சான் அவங்கிட்ட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். கோவான், நீ டோய்க்கு ஒரு பாடி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எப்படி நீ அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுற? அவனும் பதிலுக்கு, நான் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு டோயே தெரியும். நாங்க 2 பேருமே நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம்? உடனே சான், அவ எல்லாரும் முன்னாடியே ஒரு நாள் ஒரு மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணால, அப்ப நீ தானே அதை ரிஜெக்ட் பண்ண. அப்புறம் இப்ப எதுக்கு நீ மறுபடியும் அவளுடைய லைஃப்குள்ள வந்து மேரேஜ் விஷயத்துல தலையிடுற? அவளோட ஃபீலிங்ஸோட நீ விளையாடாத. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்றது உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அந்த மேரேஜை வேணான்னு சொன்ன அப்போ, ஆனா அதனால எனக்கு டோயை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அவளோட ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடுறதுலாம் நான் கிடையாது. எனக்கு டோய் மேல உண்மையாவே கேர் இருக்குன்னு சொல்றான். 2 பேரும் விட்டு எங்கேயே சண்டை போட்டுருவாங்க போல இருக்கு. இவங்க முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கும்போது செக்ரட்டரி ஷின் கிட்ட இருந்து நம்ம கோவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. டோய் இப்ப எங்க வெளியே போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுடைய கார்ல வெயிட் பண்ணுன்னு. சரின்னு இவனும் இங்க இருந்து போகும்போது சான் வேணும்னு அவனை கூப்பிட்டு சொல்றான். நீ டோய்க்கு ஒரு பாடி கார்டு மட்டும் தான், உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, எப்பவுமே நீ அதுலயே இருன்னு. கோவனும் பதிலுக்கு திரும்பி, மத்தவங்கள மாதிரி எனக்கு ஒன்னும் லிமிட்லாம் கிடையாது, நான் இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. நீ என்னோட விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறான். கார்ல போகும்போது நம்ம கோவான் டோயை பார்த்து, எமர்ஜென்சி கால்ல நீ எதுக்கு என்னோட நம்பர் அப்புறம் அந்த சானோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்த? நீ என்னோட பாடி கார்டு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த சானோ என்னோட ஃபேமிலியில நான் நம்புற ஒரே பர்சன். இதெல்லாம் இருக்கட்டும் கோவான், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நான் மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணான்னு சொன்னேன். நேத்து நைட்டு மட்டும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம மேரேஜ்க்கு நீ வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண? கோவான் பதிலுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேச போறான். அது என்ன நம்ம காட்டல. கட் பண்ண இப்ப நம்ம டோய் எங்க வந்திருக்காங்கன்னா ஒரு சின்ன ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த சிஎஃப் தான் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்கான். இப்ப டெம்பரரியா இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்கிறது அவன் தானே. அவன் அப்படியே பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல கரெக்டா நம்ம டோய் உள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பெருசா நம்ம டோய் அட்டென்ட் பண்ணதே இல்ல.
அதனால அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வந்ததை பார்த்ததும் ஷாக்கு. அங்க நின்னுட்டு இருக்க மியாங்கு ஸ்வான் எல்லாம் நான் இங்க வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. சியோக் அவனுடைய ஸ்பீச்லாம் முடிச்சப்பறம் நம்ம டோய் இப்ப அவன் பக்கத்துல நின்னு பேசுறாங்க. உங்களை எல்லாருமே சேர்மேன் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டெம்பரரி சேர்மேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? இதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண போறேன். என்ன பேசுறதுனே தெரியாம எல்லாருமே டோயை தான் திரும்பி பாக்குறாங்க. இதெல்லாம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு இன்விடேஷன் தந்துட்டு போறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, அதனால தான் உங்களை நேரா வந்து இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி போறாங்க. கோவான் எங்க போனான்னு தெரியாம அவன் அப்படியே தேடும்போது அந்த இடத்துல ஒரு ஒர்க்கரை பாக்குறாங்க. அவன் கழுத்துல அடிப்பட்ட மாதிரி மார்க் இருக்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருது, இது அந்த கில்லரை தான், கண்டிப்பா நம்மள தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே நடந்து போகும்போது கீழே தடுக்கி விழுற மாதிரி போறாங்க. அப்ப நம்ம கோவான் தான் கரெக்டா வந்து அவங்களை பிடிக்கிறான். பார்த்து சேஃபா இருன்னு சொல்லிட்டு அவங்க கையில போட்டிருக்க அந்த பேண்டேடையும் சரி பண்ணி விட்டுறான். கட் பண்ண இப்ப நமக்கு டோயோட மேரேஜ் தான் காட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காக வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு செக்ரட்டரி ஷின் அங்க வந்து இந்த மேரேஜ் எப்படிலாம் நடக்க போகுதுன்றதை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் எல்லாரும் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணணும். ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் தர வேண்டியது இருக்கும். கப்பிள்ஸா போட்டோ எடுக்கிறது, கேக் கட் பண்றது நிறைய இருக்கு. பதிலுக்கு நம்ம டோயோ இந்த லிஸ்ட் என்ன இவ்ளோ பெருசா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோயை வந்து எல்லாருமே விஷ் பண்ணிட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க தனியா உட்காந்து மேடம் ஜூவை பத்தி தான் யோசிக்கிறாங்க. இப்போ இந்த டைம்ல மேடம் ஜூ நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அவங்களும் டோயை பார்த்து இன்னைக்கு உன்னோட வெட்டிங், ஆனா நீ ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்க. என்னதான் நீ யாருக்கும் தெரியாம அந்த கோவான கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலும் மேரேஜ்க்கு உன்னோட ட்ரெஸ் நீ இன்னும் கிராண்டா தானே எடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. டோயை அவங்கள பார்த்து நீங்க இன்னைக்கு என்ன திட்டிட்டே இருக்க போறீங்களா? இன்னைக்கு நல்லா தான் பேசுங்களா, இன்னைக்கு என்னுடைய மேரேஜ்னு சொல்ல உங்க ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கு, அங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? என்னோட ஃபேமிலியா என் கூட இருந்தது நீங்க மட்டும்தான். நீங்க திடீர்னு என்ன தனியா விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி டோய் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, பதிலுக்கு மேடம் ஜூவும் நான் எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும், நான் எப்பவும் கூட தான் இருக்கேன், உன்னுடைய மெமரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதை பத்திலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்குள்ள செக்ரட்டரி ஷின் வராங்க. டோயும் கண்ணை தொடச்சிட்டு மேரேஜ்க்கு ரெடி ஆகிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம டோய்க்கு எப்பவுமே பிரச்சனை தந்துட்டு இருக்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கூட. ஸ்வான், சியோக்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து மத்தவங்க முன்னாடி இவங்க எல்லாருமே டோய் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. டோய்க்கு கையை கொடுத்து அவங்களுக்கு கங்க்ராட் சொல்ற மாதிரி. இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டோய் மேரேஜ் பண்ண போற அந்த பர்சன் யாருன்னு பாக்குறாங்க. இப்பதான் நமக்கே தெரியுது அது நம்ம கோவான் தான். அவன் தான் அங்க கோட் சூட்லாம் போட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இப்ப நமக்கு நேத்து இவங்க ரெண்டு பேருமே கார்ல பேசின அந்த விஷயம் என்னன்றதை காட்டுறாங்க. என்ன நீ அப்ப வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப எதுக்காக மறுபடியும் மேரேஜ்க்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லி டோய் கேட்க, கோவான் சோகமா நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் டோய் கூட ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி எப்ப வேணும்னாலும் உங்களை காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் தான் நம்ம டோய் இவனை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. நைட் அவனை மீட் பண்ணி இப்ப நடக்க போறது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். இந்த விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பேப்பர் எடுத்து அவங்க கிட்ட தராங்க. அது அவனும் படிக்கிறான். ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்தப்புறம் மத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்கும். அதுல யாரும் தேவையில்லாம தலையிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ஒருத்தவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை தேவையில்லாம வேற பர்சன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்ப அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குதோ அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் நேத்து ரெண்டு பேருமே தெளிவா பேசி முடிச்சப்பறம் தான் இப்ப மேரேஜ்க்கு சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து ஹான் தான் இவங்களுக்காக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப லைஃப் லாங் இப்படியே ஒன்னா இருக்கணும்னு ப்ராமிஸ் பண்ண போறாங்க. டக்குன்னு நம்ம கோவானும் கையை தூக்கி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டோயை பார்த்து பேசுறான். இது என்ன ஹான் ஏதோ ஒரு ப்ராமிஸ பத்தி சொல்றாரு, இது ரொம்ப புதுசா இருக்கு. நேத்து அந்த கான்ட்ராக்ட்ல மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஒன்னா இருக்கணும்லாம் போட்டு இல்ல. டோய் அவங்க கிட்ட வந்து சைலண்டா சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா டைலாக் பேசுறது, இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காது. இந்த ப்ராமிஸ்லாம் சும்மா எல்லாரும் முன்னாடி சொல்றது அவ்வளவுதான். இப்படி அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம கோவன் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான். உனக்கு வேணும்னா இந்த ப்ராமிஸ்லாம் சும்மா தெரியலாம், ஆனா நான் ஒரு டிமாண்ட் எனக்கு அப்படி கிடையாது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட், ப்ராமிஸ், இந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன். லைஃப் லாங்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது. ஏன்னா என்னோட லைஃப் எவ்வளவு வருஷத்தை தாண்டி போகும்ன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்றான். இவன் தொல்லை தாங்க முடியாம டோயும் ஹேனை கூப்பிட்டு அந்த லைனை விட்டுட்டு மத்ததெல்லாம் படிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சாயெல்லாம் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. கோவான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நானும் இவ்வளவு ட்ரை பண்ணேன். சரி என்ன பண்றது, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்க்குக்கும் செக்ரட்டரி ஷின்னுக்கும் ஆகாது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யார் சத்தமா கிளாப் தட்டுறான்னு சொல்லி ஒரு போட்டியே வந்துருது. சானு தூரமா நின்று டோயோட மேரேஜ் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் என்னதான் சோகமா இருந்தாலும் டோய் எடுத்திருக்க முடிவு தானே இது. டோய் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவனும் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றான். ஸ்டேஜ்ல நடந்து வரும்போது தான் நம்ம டோய் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த மியாங் இருக்கான்ல மொத்தமா சைக்கோவா மாறிட்டான் போல இருக்கு. டோயை பார்த்து அவனோட பல்லாம் தெரியற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.